கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஜீவனை விடுவதற்கு முன்பாக அவர் சிலுவையில் 7 வார்த்தைகளை அவர் பேசினார். ஒரு மனிதன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். மூச்சு விடுவதற்கே ரொம்ப வேதனையாக கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்திலும் கூட அத்தனை வேதனையின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் அவர் 7 வார்த்தைகளை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தான் இந்த பூமியிலே வந்த அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்த பொழுது அவர் கடைசியாக சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்கள், இந்த பூமியிலே அவர் வந்தார், எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடித்தார். எங்கே இருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை தேவனிடத்திலே அவர் ஒப்புவிக்கிறார். பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது சில பாடுகள், சில பிரச்சனைகள் வந்தவுடன் அதை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தற்கொலை என்பது ஒரு முடிவு அல்ல. தங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கு அது ஒரு காரணமும் ஒரு முடிவும் அல்ல. பாருங்கள், ஆண்டவர் அவர்களை ஒரு 100 வயது வரை அவர்கள் வாழ வேண்டும், தனக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில பொறுப்புகளை சில காரியங்கள் அவர் கொடுத்திருப்பார். ஆனால் அவர்களோ சில பலவீனங்களோ வியாதியோ கடனோ வந்தவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அநேகர் தற்கொலை செய்து பாதியிலேயே தம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆவி ஆத்மாவை ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரே வாழ்க்கை, அநேக வாழ்க்கை என்பது கிடையாது. இந்த பூமியிலே வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரே வாழ்க்கையும் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற நாள் வரை சரியாக நாம் ஓட வேண்டும். நாம் சரியாக ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்கள் 33.5 வருடம்தான். ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்து நிறைவேற்றி முடித்துவிட்டு தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 31:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன், என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். ஒரு மனிதன் நம்மிடத்திலே ஒரு பொருளை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு நாம் தான் அதிகாரி. அந்த மனிதன் திரும்ப வந்து அந்த பொருளை நம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த பொருளை நாம் தான் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது உடைந்து போகாதபடி, அது தொலைந்து போகாதபடி, அது அழிந்து போகாதபடி அதை பாதுகாத்து அதை அந்த தந்த மனிதனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு தீபமாய், ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட்டை, ஒரு தீபத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த தீபத்தை அணையாமல் தந்தவர் வருவரையிலும், தந்தவர் நமக்கு குறித்திருக்கிற நாள் வரையிலும் அந்த தீபத்தை அணைந்து போகாமல் நம்முடைய ஆவி ஆத்மாவை கரைப்படுத்தி விடாமல், இல்லை என்று சொன்னால் அணைத்து போடாமல், அவர் வரும் வரையிலும் அதை சரியாக அதை பாதுகாத்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது மாத்திரமே நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். பாருங்கள், இந்த பூமியில் எதற்காக வந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக வெளிப்பட்டாரோ அத்தனை காரியங்களையும் அவர் அங்கே செய்து நிறைவேற்றி முடிக்கிறார். முடித்த பின்புதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே பிதாவே நம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவியை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்மாவை கரைதிரையற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் ஒழுங்காக ஒப்புவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு தற்கொலை முயற்சியை எடுக்கிறான் என்று சொன்னால், திடீரென்று சொல்ல மறிக்கிறான் என்று சொன்னால், திடீரென்று அது நடப்பது காரியம் அல்ல என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள்.
அவன் செய்ய போகிற காரியத்தை அவன் அநேக வருடங்களாக தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்து கொண்டே இருப்பானா. நான் இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி அதனுடைய விளைவு அவனுடைய நினைவுகள், எண்ணங்கள், இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாமே அந்த வார்த்தையால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமே அவன் அந்த திடீரென்று சொல்லி ஒரு தற்கொலையின் முடிவை எடுத்துக்கொள்ளுகிறான். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கூட ஒருவேளை உங்களுடைய பெற்றோரோ மற்றவர்களோ ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால், இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டால், நான் தற்கொலை செய்து கொள்வேன், நான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, வேதத்திலே 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆகாப் ராஜா சொல்லுகிறான், நாளை உன் தலை உன் மேல் இருக்காது, நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொன்ன பொழுது அவன் பயந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, போதும் கர்த்தாவே, என் ஆவியை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும், என்னால் முடியாது, எனக்கு ரோதமாக ஒரு ராஜாவே எழும்பி நிற்கிறான், என்னால் வாழ முடியாது என்று சொல்லி பாருங்கள், வாழ்க்கையை வெறுத்து போய், ஜீவனையே வெறுத்து போய், சாவை விரும்பி போய் நிற்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நீ இப்பொழுது சாவதற்காக நீ அழைக்கப்படவில்லை, நீ இன்னும் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், உன்னுடைய பட்டத்திலே ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண வேண்டும். எனவே உன்னை நான் இப்பொழுது சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. எனவே நீ எழுந்து இந்த ஆகாரத்தை புசி என்று சொல்லி சுட்ட அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை போஷித்து அவனை மீண்டுமாக ஊழியத்திலே ஓட வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வாயிலே வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ? வேதம் சொல்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியை, ஆத்மாவை அவருடைய வருகை மட்டும் பாதுகாத்து அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறது தான் சரியான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணம் நடைபெற போகும்போது அவர் சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆவியை அவரிடத்தில் ஒப்புவிக்கிறது பார்க்கிறோம். நாமும் கர்த்தர் தந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவோம். நம்முடைய ஆவி ஆத்மாவை ஆண்டோட வருகை பரியந்தம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.